ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளகின்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸ்கெட்சப்பில் ரொம்பவே சூப்பரான ஃபேமஸான ஒரு ப்ளகின்ஸ் தான் JHS பவர் பார். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்கெட்சப்பில் இந்த ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் இந்த ப்ளகின்ஸை இந்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ளகின்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் JHS பவர் பாரோடைய ப்ளகின்ஸ். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கூகுளில் ஸ்கெட்சப் யூகாஷன்ற வெப்சைட்குள்ளே போங்க. நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன். ப்ளகின்ஸ் இதில் நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இதில் நான் லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ப்ளகின் ஸ்டோர்னு இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளகின் ஸ்டோரில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன் JHS பவர் பார். சர்ச் பண்ண உடனே எனக்கு அது டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்களா, கேட் ஃபாதருடைய JHS பவர் பார் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் அந்த JHS பவர் பாரை க்ரியேட் பண்ணது இந்த கேட் ஃபாதர் தான். இது பார்த்தீங்கன்னா 2019க்கும் இருக்குது. அதுக்கடுத்து 2015லேருந்து 2017 வெர்ஷன், இது எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களுடைய வெர்ஷன் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இது எப்படி நான் என்னோடய ஸ்கெட்சப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இல்லையா? அது டவுன்லோட் பண்ணுறதுலாம் ஈஸி தான். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். எஸ், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எந்த மெத்தடு உங்களுடைய சிஸ்டமில் ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் போய் இந்த ஸ்கெட்சப் விண்டோவில் விண்டோஸ்குள்ளே போய்ட்டு ஓகே எக்ஸ்டென்ஷன் மேனேஜர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் அண்டு ப்ளகின்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதால் எனக்கு இந்த இடத்துல இங்கே காமிக்குது. இங்கே பாருங்கள், JHS பவர் பார். இது அன்சைன்டு வெர்ஷன். ஓகேவா? இங்கே காமிக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எனேபிள் டிசேபிள் எதுனா நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அதோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இந்த இடத்துல இப்போது இது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எந்த ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டவுன்லோட் இதாக இருக்குது. இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இங்கே ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இது பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அகெயின் இங்கே வராது. நான் ஆல்ரெடி இங்கே JHS பவர் பாரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, நான் இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஃபைலை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் சி போகிறேன். அதில் தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு ஸ்கெட்சப் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸ்கெட்சப்புக்குள்ளே போய்ட்டு இதில் ப்ளகின்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ப்ளகின்ஸ் இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு ப்ளகின்ஸ்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இதுலேயும் உங்களுக்கு வரலை அப்படின்னா தேர்டு மெத்தடு அகெயின் லோக்கல் டிஸ்க் சியில் போகிறேன். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா
யூசர்ஸ், இதில் என்னோடய யூசர் நேம் எது காமிக்குதோ அதுக்குள்ளே போகிறேன். ஆப் டேட்டா, ஓகே. அதுக்கடுத்து ரோமிங், அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸ்கெட்சப்பில் எந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே மறுபடியும் ஸ்கெட்சப், அது உள்ள ப்ளகின்ஸ்ன்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அது அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதெல்லாம் சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல எப்படி இதை நான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இன்னும் 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு எல்லா டூல்ஸும் இங்கே காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பவர் பாரோட இது லிஸ்ட்டில் வந்துருச்சு. இதை டிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும், அன்டிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ ஓகேவா. இன்னொரு மெத்தடு, வியூவில் டூல் பாரில் போனீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ்லேயும் உங்களுக்கு வந்திருக்கும், ஓகேவா. அதுலேயும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எதுலேயுமே வரலை அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் வந்து சிம்பிள் டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு இந்த ப்ளகின்ஸ்லாம் ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளகின்ஸு நீங்கள் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளகின்ஸை இன்ஸ்டால், இதே மாதிரி தான் எல்லா ப்ளகின்ஸுமே இன்ஸ்டால் பண்ணுறது, ஓகேவா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமான ப்ளகின்ஸு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கெட்சப் ரொம்ப 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 ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் 3D பில்டிங்கை க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு உங்களோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்